நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பெரம்பலூர் அருகே போலீசார் முன்னிலையில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற சம்பவமானது நடைபெற்றுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சென்ற நிலையில் வெடிகுண்டு வீசி அந்த தாக்குதலானது நடைபெற்றது. தற்போது 2 கார்கள் தப்பி ஓடிய நிலையில் ஒரு காரை தற்போது போலீசார் பிடித்துள்ளனர். 2 கார்களில் வந்த கும்பல் தப்பி சென்ற நிலையில் கடலூர் அருகே ஒரு கார் பிடிபட்டுள்ளது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் அருகே போலீசார் முன்னிலையில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளி கொலை செய்ய சம்பவமானது நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி. தற்போது கொலை கும்பலில் ஒரு கும்பல் பயன்படுத்திய கார் ஆனது பிடிபட்டுள்ளது தொடர்பான கூடுதல் விவரம். பெரம்பலூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி குற்றவாளியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது சிசிடிவி புட்டேஜ் ஒன்று வெளியாகி இருந்தது. ஒரு கார் டோலில் நிற்காமல் சென்ற காட்சியும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே சாலை ஓரத்தில் ஒரு கார் சைலோ கார் நின்று கொண்டிருந்தது. இதை காவலர்கள் சந்தேகத்தின் பேரில் அந்த காரை சோதனை செய்து பார்த்ததில் காரில் நாட்டு வெடிகுண்டு, கத்தி, பட்டா கத்தி, பலத்த ஆயுதங்கள், கூர்மையான பொருட்கள், ஆயுத பொருட்கள் எல்லாம் அந்த காரில் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெடிகுண்டு வீசி தப்பி சென்ற 2 கார்களில் இந்த கார் ஒன்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு கார் எங்கே இருக்கிறது, எங்கே சென்று இருக்கிறது, மற்ற சிசிடிவி புட்டேஜ் காட்சிகள் ஏதேனும் கிடைக்குமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது சாலை ஓரத்தில் கேப்பரட்டு நின்று கொண்டிருக்கும் இந்த காரில் உள்ள ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து அந்த பகுதியை சுற்றி வளைத்து காவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து தீவிர வேட்டுதல் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு கார் ஆனது கடலூர் மாவட்டத்தில் பிடிபட்டிருக்கிறது. அவர்கள் வேறு மாநிலங்களில் தப்பி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? போலீசாரின் நடவடிக்கை அடுத்தது என்னவாக இருக்கும்? நிச்சயமா மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வந்த மண்டல ஐஜி 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தான் தற்பொழுது ஒரு கார் கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதில் பல ஆயுதங்களும் இருந்துள்ளது. மேலும் மற்ற கார்கள் எங்கே இருக்கிறது, இவர்கள் வேறு கோணத்தில் அங்கே காரை நிறுத்திவிட்டு வேறு ஏதேனும் வாகனத்தில் தப்பி சென்றார்களா, வேறு ஏதேனும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் 5 தனிப்படைகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.